தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பரப்புரை பயணத்தை கோவையில் தொடங்கினார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. இது தொடர்பான முழுமையான விவரங்களை நமது செய்தியாளர் பிரசாந்த் வழங்க கேட்கலாம். பிரசாந்த், அதிமுகவின் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி 2026 தேர்தல் பரப்புரைக்கான முதல் சுற்றுப்பயணத்தை கோவையிலிருந்து தொடங்கவிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை சொல்லுங்க. முன்னாள் முதல்வரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி முதல் 2 நாள் சுற்றுப்பயணத்தை கோவையிலிருந்து துவங்கினார். குறிப்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த சுற்றுப்பயணம் அமைய இருப்பதாக அதிமுக தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோவையில் ஏற்கனவே 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இருப்பதன் காரணமாகவும் ஒரு ராசியான தொகுதியாக, ராசியான மாவட்டமாக இந்த மாவட்டம் இருப்பதன் அடிப்படையில இந்த கோவையிலிருந்து இந்த சுற்றுப்பயணத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி துவங்கி இருக்கிறதாக அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மேட்டுப்பாளையம் இன்று மற்றும் நாளை 2 நாட்கள் இந்த சுற்றுப்பயணத்தை எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக இன்று கோவை இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம் மற்றும் அதே போல கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியிலும், நாளை கோவை வடக்கு மற்றும் தெற்கு தொகுதியிலும் இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். தற்போது காலை அதிகாலை சேலத்திலிருந்து வீட்டிலிருந்து புறப்பட்ட எடப்பாடி பழனிசாமி தற்போது மேட்டுப்பாளையம் இருக்கக்கூடிய தேக்கம்பட்டு இருக்கக்கூடிய வனபத்திரகாளி அம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு தற்போது இந்த பிரச்சாரத்தை துவக்க இருக்கிறார். தற்போது இந்த சாமி தரிசனம் செய்யக்கூடிய காட்சிகள் எல்லாம் நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம். அவருடன் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மற்றும் கோவையில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த நிகழ்வுல கலந்துருக்கிறாங்க. இந்த சாமி தரிசனம் செய்யக்கூடிய நிகழ்வுல அவருக்கு வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு பூரணக்கும்ப மரியாதை மட்டுமில்லாமல் மேலதாளர்கள் மூலமாக உற்சாக வரவேற்பு என்பது முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமையில் அளிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் தற்போது இந்த சாமி தரிசனம் செய்த நிகழ்வு முடிந்த பிறகு அங்கிருந்து அந்த தேக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் விவசாயிகளின் குறைகளை கேட்டறிகிறார். அதற்கு பிறகு அவருடன் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் கலந்துரையாடல் நிகழ்ச்சி என்பதும் நடக்க இருக்கிறது. அதற்கு காலை இந்த 2 நிகழ்வு மட்டும் தான் திட்டமிடப்பட்டிருக்கிறது. மாலை மேட்டுப்பாளையம் சாலை இருக்கக்கூடிய உழவர் சந்தை அருகே ரோடு ஷோவிலும் ஈடுபட இருக்கிறார். அதற்கு பிறகு மேட்டுப்பாளையம் தேர்தல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு மைதானத்துல அவர் அங்கு தனது உரையை பொதுமக்கள் மத்தியிலே சிறந்த வழி வாகனம் மூலமாக உரையை நிகழ்த்தியிருக்கிறார். இந்த நிகழ்வுக்கு பாஜக கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவுக்கும் முக்கிய தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய தொண்டர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது அதிமுக கேட்டுக்கொள்ளப்பட்டதாக தகவல் இருக்கிறது. அதன் அடிப்படையில இந்த நிகழ்வுல பாஜகவுடைய மாநில தலைவர் இருக்கக்கூடிய நயினா நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் இருக்கக்கூடிய எல்முருகன், அதே போல கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் உள்ளிட்ட எல்லாம் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதே போல மற்ற முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அங்கிருந்து மேட்டுப்பாளையத்திலிருந்து நேரடியாக சாலைமார்க்கம் வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கவுண்டம்பாளையம், அதே போல துடியலூர், சரவணம்பட்டி ஆகிய 3 இடங்கள்ல பொதுமக்களுடைய உரையாற்றி இருந்து முதல் நாள் உரையை என்பதை நிகழ்த்த இருக்கிறார். நாளை கோவை வடக்கு தொகுதியில் உட்பட்ட சில பகுதிகளிலும், அதே போல வடக்கு தொகுதி தெற்கு தொகுதியில் சில இடங்களிலும் இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். முதல் 2 நாள் திட்டமாக இந்த திட்டம் என்பது திட்டமிடப்பட்டு கோவையிலிருந்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு செயல்படுத்தியிருக்கிறார். அதிமுகவின் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி 2026 தேர்தல் பரப்புரை பணிகளை கோவையில் தொடங்கியிருக்கிறார் தொடர்பான விவரங்களையும், எந்தெந்த பகுதிகளில் மக்களிடம் உரையாற்றுகிறார் என்பது தொடர்பான விவரங்களையும் வழங்கியதற்கு நன்றி பிரசாந்த்.